இத உன் கையால மதுமிதாவுக்கு போட்டு விடு. வா மதுமிதா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்க எல்லாரையும் பெருமைப்படுத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஸ்பெஷலா லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஓகே, போங்க. டேய் வர்றான் ப்ரோ, வாங்க. சொல்லுப்பா. நெக்லஸ் எங்க? என்கிட்ட தான் இருந்தது. ஆனா அப்புறம் எப்படி காணாம போச்சு? ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நெக்லஸ் கிடைச்சிடுச்சு. அத பாட்டி கௌதம் கிட்ட கொடுத்து கௌதம் மதுமிதாக்கே போட்டு விட்டாச்சு. இப்பதான் அப்புறம் நான் சொன்னேன். ஹலோ, பாட்டி போட்டு விட்டது வேற நகை. ஒரிஜினல் நகையை திருடினது நீங்க. திருடின நகையை ஒளிச்சு வச்சுட்டு இப்ப நெக்லஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன நடிக்கிறீங்களா? என்ன சொன்ன? நகையை திருடனா? அபிஷேக், திருடனா சொல்லாத. அப்புறம் ஐயோ, அப்ப நீ பண்ணது வேற என்ன? அபிஷேக், தேவையில்லாம பேசாத. நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அப்போ நீ எதுக்கு நகை இருக்கிற இடத்துக்கு போன? நான் எதுக்கு போனேனா? இவன் தான் சொன்னான். ஏய், அவன் என்ன சொன்னானோ அதை நான் அப்படியே செஞ்சேன். என்னப்பா சொல்ற? ஆமாமா, என் அண்ணன் கௌதம்க்கு உங்க மேலதான் நம்பிக்கை. நீங்க தான் நகையை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு அபிஷேக் தான் சொன்னான். அதான் நான் போனேன். என்ன ப்ரோ, என்ன சொல்றீங்க? நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? நான் உங்ககிட்ட நகையை பத்தி பேசவே இல்லையே. அபிஷேக் ப்ரோ, இது எங்க வீடு, எங்க வச்சா பாதுகாப்பா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட வந்து எதுக்கு ஹெல்ப் கேட்கணும்? திருடுறதையும் திருடிட்டு பழைய ஏமால போடுறீங்களா? சந்தோஷ், உனக்கு நகை வேணும்னு நீ கேட்டிருந்தனா அதை விட காஸ்ட்லியான நகைய கௌதம் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பான்னு உனக்கே தெரியும்ல. அம்மா, இப்படி பண்ணிட்டியப்பா. பண்ணது இல்லாம பழிய தூக்கி என் மாப்பிள்ளை மேல போடுறியா ராஸ்கல்? இந்த வீட்ல உன்னையும் என் புள்ள மாதிரி தானே நினைச்சேன். அம்மா, நீங்க என்னப்பா நீ உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டியே. கௌதம பாரு, பாவம் பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். அந்த நெக்லஸ் நல்ல விலை போகுன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். இல்ல அதான் லவ்ட்டிட்ட. கையங்களமா மாட்டினோட பிரச்சனை ஏன் பக்கம் திருப்பி விடுறான் பாத்தீங்களா? அதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏய் அபிஷேக், அவனை விடு. சந்தோஷ், கௌதம் அப்படி கேட்டான், அதுவும் உன்னை பார்த்தா அப்படி கேட்டான். ஃப்ரெண்டுன்னு அப்படி உருகுவான். அப்புறம் எப்படி உன்னை பார்த்து அவனுக்கு இப்படி கேட்க மனசு வந்துச்சு? இல்ல, அவனுக்கு ஏதோ கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். கன்ஃபியூஷனா? என்ன கேள்வி வேணா கேட்பானா? ஒருவேளை இதே கன்ஃபியூஷன் உனக்கு இருந்திருந்தா நீ கௌதம பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருப்பியா? என்ன சந்தோஷ், உன்கிட்ட இருந்து பேச்சையே காணோம். பணக்காரங்க ஈஸியா அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்கல்ல. இல்ல, இது அப்படியே விடக்கூடாது. நான் கௌதம் கிட்ட இப்பவே பேசுறேன். நல்லா ஒண்ணு பேசலாம். இவ்ளோ நடந்திருக்கு, என்ன பேச வேணாம்னு சொல்றீங்க? கௌதம 4 கேள்வி கேட்கலனா எனக்கு மனசே ஆறாது. அப்புறம் கௌதம் மேல தப்பு இல்ல.
அவ கூட இருக்கிறவங்க எல்லாரும் பக்காவா பிளான் போட்டு இதை பண்ணியிருக்காங்க. என்னையும் கௌதமியை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பேசுறீங்க ஆ? இது அத்தனையும் கௌதம் கிட்டயும் மதுமிதா கிட்டயும் முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க ஏதாவது பேசி பேசி பேச்ச மாத்தி விட்டுறாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு முழுக்க முழுக்க கௌதம் மேலதான் கோவம். அங்க என்ன நடந்ததுன்னு என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவன் பாட்டுக்கு எப்படி உங்க மேல கோவப்படலாம்? கௌதம் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு. நீங்க இத்தனை நாளா பண்ணதெல்லாம் எதுக்கு சந்தோஷ்? கௌதம்காக தானே. கௌதம் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கௌதம கவுக்கிறதுக்கு ஒரு டைம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நீ எத்தனை தடவை சொல்லிருக்க? அத்தனை தடவை சொல்லியும் அது எதையுமே புரிஞ்சுக்காம கடைசியில ஊ மேல போய் சந்தேகப்பட்டான் பாத்தியா? அப்புறம் உண்மைக்கு என்னைக்குமே வேல்யூ ஜாஸ்தி. அதை ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. நிச்சயமா ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அப்ப கௌதம் என்ன புரிஞ்சுப்பான். நீ வருத்தப்படாத. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தோஷ். ஒன்னு போய் ஏய் அப்புறம் விடு. சரியா